ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேறு லெவலில் இந்த சோயா பீன்ஸை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சோயா பீன்ஸை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லையா நீங்கள் நைட்டுக்கு தான் டிஃபன் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சு இந்த சோயா பீன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குக்கரில் ஒரு 4-5 விசில் விட போகிறோம். ஸோ அதுக்கு சோயா பீன்ஸை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா குக்கரில் ஒரு 5-6 விசில் நம்ம விட்டு வச்சுக்கணும். மீன்வேல் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு 4 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயத்தை நீங்கள் உரித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் ஒரு பெருசாக ஒரு பெரிய தக்காளி எடுத்து நீங்கள் அதை சின்னதாக வெட்டி நீங்கள் மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அது ரெடி பண்ணுற டைமில் இங்கே சோயா பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அண்ட் தென் அதை வேறு ஒரு கிண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே குக்கரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம தாளித்து விட போகிறோம். ஸோ அதுக்கு குக்கர் நம்ம வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா மசாலா பொருட்களையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆனியனை நல்லா வதக்கி விட போகிறோம். ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளியை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா நைஸாக ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளி வெங்காயத்தை வதக்கி விட போகிறோம். ஸோ எப்படி நம்ம வதக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் தனியாக பிரிஞ்ச அளவுக்கு வதக்கணும். ஸோ வெங்காய தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கி போயிடும். ஸோ இந்த சோயா பீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் போக்குறதுக்கு இந்த சோயா பீன்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபுட்டில். ரொம்ப 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 நல்லதான ஒரு பயிர் வகை. ஓகேயா? ஸோ இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பச்சை வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம என்ன வதக்கி விட போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அண்ட் மட்டன் மசாலா ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக, ஏன்னா வெங்காயம் வதக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அண்ட் தென் பீன்ஸ் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நம்ம எல்லா மசாலாவையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட போகிறோம். அண்ட் தென் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய அந்த பீன்ஸையும் இதோட ஆட் பண்ணுறோம். அந்த தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க, இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணியில் தான் நிறையா சத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக, உங்களுக்கு கெட்டியாக குழம்பு வேணும்னா நீங்கள் இந்த கிரேவி கெட்டியாக வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கை அளவு கொத்தமல்லி, ஒரு கை புதினா, இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி ஆல்ரெடி நம்ம பாதி தான் பீன்ஸ் வேக வச்சுருக்கோம். ஸோ இதோட நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 விசில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விசில் விட போகிறோம். ஸோ ஒரு 2-3 அளவு விசில் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கிரேவி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ விசிலெல்லாம் விட்டு ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தோடையும் செட் ஆகும். ஜீரா ரைஸ்க்கு செட் ஆகும், நெய் சாதத்துக்கு செட் ஆகும், இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வேறு லெவலில் செட் ஆகும். ஸோ உங்களுக்கு எதோ காம்பினேஷன் ரொம்ப பிடிக்குமோ அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதே அளவு ஃபாலோ பண்ணி வச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் இந்த மாதிரியான ரெசிபி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.